இந்து முன்னேற்ற கழகம் ஹரிகிருஷ்ணன் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கக்கூடும் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்து முன்னேற்ற கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும். திமுகவுக்கு மாற்று சக்தி என்றுதான் விஜய் அவர்கள் களம் காணார். ஆனால் அந்த திமுகவோட கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவர்களை இவங்க தன்னோட கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு அழைக்கிறது இது மக்கள் விரோதம். திமுகவுக்கு மாற்று என்பதான இளைஞர்கள் உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க. இது மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என இந்து முன்னேற்ற கழகம் சார்பு கருதுகிறது. வேற வழி இல்லைன்னா எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பாரு. எம்ஜிஆர் இருந்தா எப்படிதான் பண்ணியிருப்பாரா? எம்ஜிஆர் இருந்தா எப்படிதான் பண்ணியிருப்பாரா? திமுகவுக்கு மாற்று அப்படின்னு தான் விஜய் அவர்கள் களம் வந்தாரு. ஆனால் திமுகவுடன் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகளை தானே அவர் கூப்பிடுறாரு. சுயநலமா தானே யோசிக்கிறாரு. மக்களை தானே முட்டாளாக்குறாரு. சரி, இப்போ அப்படி பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் தோற்றிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 5 ஆண்டுகளாக இந்து விரோத ஆட்சி தான் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார். அதற்கு தகுந்த பாடம் குளத்தூர் மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்தப்பட்டார்களே தவிர இங்கு இந்துக்களுக்கு நிலையான ஆட்சி அவர் கொடுக்கவில்லை. அதனால் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இனி வருகின்ற தேர்தலிலே அரசியல்வாதிகள் யாரும் ஓட்டு கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலாம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை யாரும் விலைக்கு வாங்கலான்ற எண்ணம் யாருக்கும் வராது. இனி பாமர மகன் கூட இனி வரும் காலங்களில் எலெக்ஷன்ல நின்று தேர்தலை சந்திக்கலாம். பணம் இந்த இடத்துல தோற்று விட்டது, ஜனநாயகம் வென்று விட்டது.